கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் கொடைக்கானலை நோக்கி படையெடுத்திருப்பதால் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், ஏற்கனவே சொல்லப்பட்டது சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. தற்போது சூழல் என்ன கார்த்திக்? நிச்சயமாக. அதாவது இந்த கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் கொடைக்கானலை நோக்கி சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகிறார்கள். இதன் காரணமாக கடந்த 3 நாட்களாகவே கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. குறிப்பாக கொடைக்கானலுக்கு வரக்கூடிய இந்த பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. அதனை தாண்டி வந்தால் நகர்பகுதிகளில் இருக்கக்கூடிய மூஞ்சிக்கல், செண்பகனூர், ஏரி சாலை உள்ளிட்ட பகுதிகளை கடக்கவே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆகுவதாக சுற்றுலா பயணிகள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் இதனையும் தாண்டி சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், மன்னவனூர், பூம்பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படுவதாக அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். மேலும் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதான சாலைகள் முழுவதுமாகவே சுற்றுலா வாகனங்கள் மட்டுமே நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இதனை சீர் செய்வதற்காக போக்குவரத்து காவலர்கள் முறையாக நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட தொடர்ந்து இருந்து வருகிறது. இதனை தாமதப்படுத்தாமல் முறையாக காவலர்களை முக்கிய பகுதிகளில் நிறுத்தி சுற்றுலா வாகனங்களை சீர் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வருகிறது. மேலும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் பல மணி நேரம் காத்திருந்தும் கூட அவர்களால் அந்த சுற்றுலா தலங்களை காண முடியாத ஒரு நிலையும் கூட ஏற்பட்டு வருவதாக இங்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.